நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களை இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலும் கர்த்தருடைய தழும்பு ஒரு சில நோய்களை குணமாக்கியது என்பதையும் குறித்து நாமும் தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பு எவ்விதமான நோய்களை குணமாக்குகிறது, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் குறித்து இந்த நாளிலும் நாமும் சிந்திக்கப் போகிறோம். கடந்த 2 வாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பானது அவிவிசுவாசத்தை நீக்கி போடுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்றும், பின்மாற்றத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பு, அவருடைய ஆணி பாய்ந்த கரம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதையும் குறித்து நாமும் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பானது இன்னொரு நோயையும் குணமாக்கியது. அது எப்படிப்பட்ட நோயாக இருக்கிறது, அந்த நோய் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து பார்த்து, அந்த தழும்பு எது என்பதையும் குறித்து நாமும் பார்த்து இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், எந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். எனக்கு அன்பான தேவஜனமே, சவுல் என்பவன் பவுல் என்று மாறுவதற்கு முன்பதாக அவனுடைய பெயர் சவுல் என்று காணப்பட்டது. அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக காணப்பட்டான். கமாலியலின் பாதத்தில் இருந்து படித்தவன், வேத பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவன். அப்படிப்பட்ட சவுல் என்பவன், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை நான் எங்கேயாகிலும் கண்டதுண்டால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு திரும்ப கொண்டு வரும்படி நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டான். இந்த சவுலுக்கு ஒரு நோய் இருந்தது. இந்த சவுலுக்குள் இருந்த ஒரு நோய், அதை இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அவனை குணமாக்கினார். இந்த சவுல் கிறிஸ்தவ மக்களை, இயேசுவை பின்பற்றக்கூடிய ஜனங்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வருவதுமான வேலையை செய்யும்படி நிருபங்களை வாங்கி கொண்டு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி சென்றான். அப்படி அவன் செல்லக்கூடிய அந்த வழியிலே தமஸ்குவின் அருகில் வரும்போது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இவன் தமஸ்குவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அவன் மீது விழுகிறது. விழுந்த உடனே அவன் தரையிலே கீழே விழுகிறான். விழுந்த உடனே அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தை என்னவென்றால், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. அதற்கு இந்த சவுல் சொன்ன பதில் என்ன பாருங்க. ஆண்டவரே, நீர் யார்? அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன பாருங்க. ஆண்டவரே, நீர் யார்? வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவரும் சரி, பிதாவானவரும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் அநேகரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை பெயர் சொல்லி அவர் அழைக்கும் போது இவர்கள் பணிந்து குனிந்து மிகுந்த தாழ்மையோடு, அடியேன் கேட்கிறேன், தேவா சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று மிகுந்த தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பதாக வந்தார்கள். ஆனால் இந்த சவுல் சொன்ன காரியம், ஆண்டவரே, நீர் யார்? இந்த சவுலுக்குள் ஒரு நோய் இருந்தது. அது என்ன நோய் என்றால் பெருமை. நான் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன், வேத பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன், எல்லாம் எனக்கு எல்லா காரியங்களும் தெரியும்.
நான் சிறு வயது முதல் எப்படிப்பட்ட காரியங்களோடு நான் வளர்ந்தவன் என்று இவனுக்குள் ஒரு பெருமை என்கின்ற நோய் இருந்தது. இவனுக்குள் ஒரு பெருமை, நான் தான் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும், நான் தான் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, நான் தான் மிகப்பெரிய ஞானி என்கின்ற ஒரு பெருமை இவனுக்குள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட சவுலை இயேசு கிறிஸ்துவானவர் சந்தித்த போது இந்த சவுல் சொன்ன காரியம், ஆண்டவரே நீர் யார்? எனக்கு அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட பெருமை என்கின்ற நோய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெருமை என்கின்ற நோய் காணப்படுமே ஆனால், கர்த்தருடைய தழும்புதான் நம்மை குணமாக்க முடியும். என்னிடத்தில் என் மீது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்து விழுந்தது. பரலோகத்தின் தரிசனத்தை நான் பார்த்தவன். பரலோகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தவன். அப்படிப்பட்ட தழும்பு என்னை மாற்றியது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள் என்னை குணமாக்கியது. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. நாம் எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முன்பதாக மிக தாழ்மையோடு இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு பெருமை இருக்குமேயானால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்பார். அந்த பெருமை என்கின்ற நோய் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். நான் தான் மிகப்பெரிய படித்தவன், என்னிடத்தில் அநேக பணங்கள் இருக்கிறது, நான் மற்றவர்களை மதிக்க வேண்டும், நான் யாரிடத்திலும் போய் நிற்க வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு இல்லை என்கின்ற பெருமை ஒருவேளை நமக்குள் காணப்படுமேயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பெருமையை நீக்கி போடுவதற்கு என்னுடைய தழும்பு இருக்கிறதப்பா, பெருமை ஒருபோதும் உனக்கு வேண்டாம். இந்த சவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால், என்னுடைய ஜாதி ஜனத்துக்குள்ளே நான் இருந்தபடியால், என்னுடைய ஜனத்துக்குள்ளே நான் இருந்தபடியால், ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். என் சிறு வயதிலிருந்து நான் என் ஜனத்தாருக்குள்ளே இருக்கிறேன்ப்பா, என்னுடைய சமுதாய மக்களுக்குள்ளதாக நான் இருந்திருக்கிறேன். அப்படி நான் இருக்கும்போது ஆதி முதல் நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு பெருமையோடு இருந்தேன், எப்படி மற்றவர்களை துன்புறுத்தினேன், எப்படி மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றேன் என்பதை இந்த யூதர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்களாம், அறிந்து கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த யூத ஜனங்களுக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்பது தெரியும். எப்படிப்பட்ட பெருமை எனக்குள் இருந்தது. அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் நீங்குவதற்கு எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து காயப்பட்ட சரீரத்தோடு என்னை நோக்கி பார்த்தார். காயப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி பார்த்தார். 19ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. எப்பேற்பட்ட பெருமை எனக்கு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தில் இடத்தில் நான் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படிப்புகள் எல்லாவற்றையும் நான் கற்று தேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, ஆனால் என் மீது விழுந்த வெளிச்சத்திற்கு, என் மீது கிடைத்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பிரியமான தேவஜனமே, நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான காரியங்களில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நமக்குள் பெருமை இருக்குமேயானால், நமக்குள் பெருமை காணப்படுமேயானால், கர்த்தருடைய காயம், கர்த்தருடைய தழும்பு நம்மை குணமாக்குவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவன் என் ஜனத்தாருக்குள்ளே நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு பெருமையோடு இருந்தேன், எப்படிப்பட்ட காரியங்களில் நான் திளைத்திருந்தேன். எனக்கு முன்பதாக ஒருவர் வந்து பேசுவதற்கு அவ்வளவு பயம் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்த இந்த சவுலை பரம தரிசனம் எனக்கு கிடைத்ததப்பா. ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் என் மீது வந்து விழுந்தது. விழுந்ததின் நினைவாக, விழுந்ததின் மாற்றாக நான் இன்று எப்படிப்பட்டவனாக மாறியிருக்கிறேன்.
அவன் தன்னுடைய சுய வரலாறை சொல்கிறான் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருமையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பெருமையாக இருந்ததென்றால் தேவன் உங்களை சந்திப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும், வெகு தாழ்மையாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்குள்ளே வருவோம்னா ஆலயத்திற்கு வந்த உடனே மிகுந்த மனத்தாழ்மையோடு மிகுந்த பணிவோடு ஒருவரை ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒருவரை ஒருவர் பார்த்து நன்றாக பேச வேண்டும். நாம் இப்படி இருக்கிறோம், நாம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், நாம் இவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லவா? நாம் இவங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் இவங்களுக்கு வழிவிடவா? அப்படி என்கின்ற பெருமை ஒருபோதும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒருவேளை பெருமை உங்களுக்கு இருக்குமேயானால் தேவன் உங்களை எதிர்த்து நிற்கிறார். என அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமையை எடுத்து போடு. அதற்காக இயேசு கிறிஸ்துவுடைய தழும்பு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பெருமை என்கின்ற நோயை அவருடைய தழும்பு குணமாக்கும். அவன் எப்படிப்பட்ட பெருமையோடு காணப்பட்டான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் யார், நீர் யார் என்று கேட்ட அந்த சவுல் பவுலாக மாறிய பின்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்னு சொல்கிறான் பாருங்க. என் சிறு வயது முதற்கொண்டு நான் என் இனத்தாருக்குள்ளே நான் நடந்த நடக்கை, ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும்பா. அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனாலும் அகரிபா ராஜாவே, எனக்கு கிடைத்த அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. எனக்கு கிடைச்ச தரிசனத்திற்கு நான் பெருமையோடு நிற்காமல் அந்த தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்தவனாயிருந்தேன். நான் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துல நிருபங்களை வாங்கி கொண்டு எந்த ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னான். அவன் எப்படி இருந்தவன் எப்படி மாறினான் என்று அவனை சொல்கிறான் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட பெருமை உள்ளவனாக இருந்தான். அப்படிப்பட்ட பெருமை உள்ளவனாக இருந்த இந்த பவுல் இப்போ சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்கிறான் பாருங்க. மிகுந்த தாழ்மையோடு வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். இந்த பெருமை என்கின்ற நோய் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. அப்படி நீங்கி போனதுனால அவன் செய்த காரியம் அவனுக்குள் வெகு மனத்தாழ்மை வந்தது. சாதாரண மனத்தாழ்மை இல்லை, வெகு மனத்தாழ்மை. அவனுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலும் சரி, அவனுக்கு விரோதமாக யாரும் எழும்பி நின்றாலும் சரி, அவர்களை என்னென்ன காரியங்களை அவன் செய்ய முடியும் என்கின்ற அதிகாரமும் வல்லமையும் பெற்ற இந்த சவுல் பவுலாக மாறிய பின்பு அடிக்கப்பட்ட வண்ணமாக, பரலோகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்து கொண்டு இவன் மீது பரம தரிசனத்தை வெளிச்சத்தின் மூலமாக இவன் மீது உதித்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பு பெருமையோடு இருந்த இவனை வெகு மன தாழ்மையாக மாற்றியது. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பெருமை காணப்படுமேயானால் கர்த்தர் அந்த பெருமையை எடுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகள்
அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமை என்கின்ற நோயை எடுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவன் தொடர்ந்து இந்த தரிசனத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருந்தேன், இப்படி பெருமையோடு இருந்தேன், ஆனாலும் அந்த பரம தரிசனம் என் மீது கிடைத்தது, அந்த பரம தரிசனம் என்னை இவ்விதமாக மாற்றியது என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட தழும்பு நம்மை குணமாக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்பை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய தழும்பு எது? அவருடைய தழும்பை நாம் நோக்கி பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்வளோ நேரம் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவருடைய தழும்புகள் அநேக வியாதிகளை சுகமாக்கியது. அவருடைய தழும்பு எது? எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்பு எங்கே இருக்கிறது? 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்பு என்பது இந்த ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக நமக்காக பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை தான் தழும்பு. இப்பொழுதும் இந்த ஜீவ வார்த்தை தழும்பாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக நோய்களுக்கு நாம் மருந்தாக பயன்படுத்த முடியும். அவிவிசுவாசம் என்கின்ற நோய் இந்த ஜீவ வார்த்தை என்கின்ற தழும்பினால் நீக்க முடியும். பின்மாற்றம் என்கின்ற நோய் இந்த ஜீவ வார்த்தை என்கின்ற இந்த தழும்பினால் நீக்கப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெருமை என்கின்ற நோய் இந்த ஜீவ வார்த்தை என்கின்ற தழும்பினால் நீக்கப்பட முடியும். அதைத்தான் அவன் சொல்லுகிறான் பாருங்க. யோவான் என்ன சொல்றான் பாருங்க, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசுவோடு இருந்து கேட்டுக்கொண்டிருந்த இந்த சீஷன் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் தோமா தன்னுடைய கைகளினால் தொட்டதுமான ஜீவ வார்த்தை. என அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை என்கின்ற நோய், இந்த அவிவிசுவாசம் என்கின்ற நோய், இந்த பின்மாற்றம் என்கின்ற நோய் நமக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய தழும்பு ஜீவ வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த தழும்பை நாம் நோக்கி பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவருடைய வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை ஒரு மனிதனை சுகமாக்கும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ஜீவ வார்த்தையை கொண்டு, இந்த ஜீவ வார்த்தை என்கின்ற தழும்பு நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் செய்ய முடியும். கண்களை மூடி ஒரு விசை எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவாதி தேவனை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய தழும்புகளில் நாங்கள் குணமாகிறோம் அப்பா. உம்முடைய தழும்புகளினால் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அவிவிசுவாசம் குணமாக்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பின்மாற்றம் குணமாக்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெருமை என்கின்ற நோய் எங்களை விட்டு நீங்கி போகிறதப்பா.
இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பெருமை என்கின்ற நோய் இருந்தால், அவிவிசுவாசம் என்கின்ற நோய் இருந்தால், பின்மாற்றம் என்கின்ற நோய் இருந்தால், உம்முடைய வார்த்தையினால், ஜீவ வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த தழும்பினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய அவிவிசுவாசத்தை எடுத்து போடும். அவருடைய பின்மாற்றமான வாழ்க்கையிலிருந்து திரும்ப உம்மை நோக்கி வர நீங்கள் கிருபை கொடுங்க. பெருமையை எடுத்து போடும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு ஏதேனும் ஜெப குறிப்பு ஏதாவது இருந்தால் திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கும் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் ஜெபித்து அதற்கான பதிலை உங்களுக்கும் விரைவாக தருவதற்கு தேவன் தாமே கிருபை தருவாராக. ஆமென்.